ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபுட் அண்ட் ஃபன். இன்றைக்கி குலாப் ஜாமுன் எப்படி செய்யுதுன்னு நம்ம சேனலில் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். குலாப் ஜாமுன் மிக்ஸ்டு ஒரு பாக்கெட் சேர்த்துருக்கேன். ஒரு பாக்கெட்டுக்கு சின்ன சின்னதாக நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 50 கூட வரும். கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா ஒரு 35 அந்த மாதிரி வரும். அது உங்களோட விருப்பம். ஃபஸ்ட்டு மாவை இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அதிலே ஈரப்பதம் இருக்கும் மாவுலேயே. அதனால் நான் ஒரு 80 ml அப்படி போல் தண்ணி சேர்க்குறேன். இப்போ பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக பிசையணும். பிசைஞ்சு இது ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ரொம்ப நேரம் ஊறணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு 5 மினிட்ஸ் ஊறினா போதும். க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஜீராக்கு ரெடி பண்ணலாம். ஒரு பேக்கெட் மாவுக்கு 1/2 kg சுகர் எடுக்கிறேன் நான். இனிப்பு அதிகமாக வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் அளந்தனோ அந்த கப் அளவே தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 கப் சர்க்கரை சேர்த்தேன். 1/2 kg சர்க்கரை, 2 கப் தண்ணி சேர்க்குறேன். இப்போ ஜீரா காசிக்கலாம். நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த சர்க்கரைலாம் கரையணும். சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. பாகு பதம் வரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் நான், கலருக்காக. உங்களுக்கு விருப்பம்தான் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் கூட நல்லா தட்டி சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜீரா நல்லா ஒரு 2 கொதி 3 கொதி வரட்டும். நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். கை தொட்டால் கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் போதும். நீங்கள் ஃபினிஷிங் ஸ்டேஜில் கூட நீங்கள் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம், இன்னும் வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது சூடாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு குலாப் ஜாமுன் மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் நல்லா கை போட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். கையில் நெய் தடவிக்கலாம், எண்ணெய் கூட தடவிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். நல்லா நான் ஒரு மீடியம் சைஸ்லேயே போடுறேன். நீங்கள் உங்களோட விருப்பம் தான். நீங்கள் இன்னும் குட்டி குட்டியாக கூட நீங்கள் உருட்டிக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. அந்த லைன்ஸ் எல்லாம் வரக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். எல்லாம் ஒரு பிளேட்டில் நான் உருட்டி வச்சுக்கிறேன். எல்லாம் உருட்டி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இதை எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லைனா நெய்யில் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம்.
எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். ஒரு 3 நாளாக போட்டு எடுத்துக்கலாம். எல்லாம் ஒரு சேர போட வேண்டாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் மொத்தமாக போட வேண்டாம். 2 3 போட்டுக்கலாம். உருட்டி வச்சதை இன்னொரு முறை உருட்டி போடுங்க. இப்போ அந்த லைன்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே எடுத்துடலாம். இதை குயிக்காகவே செஞ்சிடலாம். குலோப்ஜாம் ரொம்ப ஈஸி தான், கஷ்டம் ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான், எடுத்துடலாம். மிச்சம் இருக்கிறதையும் நான் போட்டுறேன். அவ்வளோதான், இதுவும் செவந்துடுச்சு, எடுத்துடலாம். ரொம்ப கருக விட்டுற வேண்டாம். எல்லாமே எடுத்துடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. இது நான் வீடியோக்காக நான் இது தனியாக இந்த பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் நைட் செஞ்சிங்கன்னா ஜீராவில் போட்டு வச்சுட்டு காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ஊறி நல்லாயிருக்கும். மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ் ஊறினா இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் உடனே சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க, நல்லா ஊறிடும். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம், ஊறட்டும். அதே மாதிரி அந்த பவுல்லையும் ஊற்றி வச்சிடுறேன் மிச்ச ஜீராவை. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், டக்குன்னு காலி ஆகிடும் செஞ்சு வச்சிங்கன்னா. ஒரு 2 ஹவர்ஸ் ஊறட்டும். இப்போ நான் நைட் செஞ்சேன், காலையில் நான் பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா ஊறி நல்லா சூப்பரான குலோப்ஜாம் ரெடி ஆகிடும். க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். காலையில் எடுத்து பார்க்குறேன் எப்படி ஊறி இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இது ஒரு 3-4 நாள் வச்சுருந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குலோப் ஜாமுன் தீபாவளி பண்டிகைலாம் வருது. நீங்களும் வீட்டில் ஸ்வீட் செய்யுங்க, கடையிலலாம் வாங்க போகாதீங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.